மார்னிங் காய்ஸ். காலையில் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தற்போது வேலைவாய்ப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிபிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து தற்போது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் யூபிஎஸ்சி மூலியமாக ஆள் எடுக்கிறதுக்கு ரொம்ப வேக்கன்சி கம்மி தான். கிரேட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் லெவலில் இருக்கும். சரிங்களா? டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் பிஜி, சரியா? பிஜி முடித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, சிபிஐ டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு பர்சனலாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுறத பாருங்கள். அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? மொத்தம் டோட்டலாக வேக்கன்சி 27 வேக்கன்சி. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் டு டுடே. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக இன்றைக்கி மறக்காமல் இந்த பவர்ஃபுல் ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. சரி, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிக் வேக்கன்சி பிரிச்சுருக்காங்க. சரியா? கம்யூனிட்டி பேசிக் வேக்கன்சி பிரிச்சுருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போட பாருங்கள். ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி லெவலில் தான் நீங்கள் வந்து காம்படிஷனே மெயின்டைன் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்டிக்கு 35 வயசு வரைக்கும், மற்ற எல்லா கேட்டகிரிக்குமே வந்து 30 வயசு. சரியா? இது வந்து மிக அதிகமான ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நான் சொல்ல போவேன். சரியா? மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சேல்ரி லெவல் 7 கண்டக்ட் பண்ணுறாங்க. சேல்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிவிடுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலை. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலை. பே லெவல் 7 நாங்கள் கொடுப்போம். எந்த ரூம் அலவன்ஸ், ரெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சைலன்சர் வச்ச வண்டி, பெரிய பந்தாபஸ்து வேறு லெவலில் இருக்கும். எஸ்ஐக்கே இப்போ நம்மளுக்கு ஜீப் கொடுத்துறாங்க செப்பரேட்டாக. இது யூபிஎஸ்சி கேட்டகிரி ப்ளஸ் சிபிஐ டிபார்ட்மெண்ட்னும் போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜாப்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். குவாலிஃபிகேஷன் நான் சொல்கிறத மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த டெக்னிக்கல், இந்த மாதிரி பேச்சுலர் அண்ட் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் எந்த கோர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அது நீங்கள் பிஜி தான் பண்ணியிருக்கணும். தெளிவாக நான் சொல்லிடுறேன். சிங்கிள் டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேசிக் இருக்கும், ப்ளஸ் வந்து ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். ஃபைனல் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். இதில் என்ன இன்னொரு குட் நியூஸ்னால் எல்லா அப்ளிகேஷன் ஃபீஸும் 25 ரூபா தான். நீங்கள் எந்த கம்யூனிட்டினா சரியா? உங்களுக்கு 25 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸு. நீங்கள் ஆன்லைன் மூலிமா, யூபிஐ மூலிமா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நீங்கள் எந்த கார்டு வச்சுருந்தாலும் தாராளமாக 25 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். மேலும் எதனா ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 29/11/2024. க்ளோசிங் டேட் வந்து 28ன்னு சொல்கிறாங்க. ஆனால் 28 இல்லை, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் மறக்காமல் நம்ம இந்த சேனலை பார்க்குறவங்க விண்ணப்பிக்கிறத பாருங்கள். சரி, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ள போயிடலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எந்த இதெல்லாம் எலிஜிபிள் அண்ட் டிசபிலிட்டி எல்லாமே தெளிவாக பார்த்துங்க. அப்ளிகேஷன் மெத்தடு அந்த கெஜெட்டட் பி லெவலில் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் தராங்க. சரிங்களா? கெஜெட்டட் பி உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில், டெல்லியில் தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஃபார் 29. வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமிங்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, ரிலாக்ஸேஷனு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கிறத பாருங்கள். எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமிங்கை. நல்லா பவர்ஃபுல் ஜாப் இது. ஓபிசி கேட்டகிரி, எஸ்சி கேட்டகிரி எவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து உள்ளே வரலாம். சரியா? இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த லெவலில் நீங்கள் இந்த கம்யூனிட்டி பேஸில் இந்த கட்டாப்பில் நீங்கள் உள்ளே வரனாவே நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். தேங்க்யூ நண்பர்களே.